வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபன்னான இன்ட்ரோவோட தான் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், எல்லோரும் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபன்னாக ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்கான வாரம் தான், சும்மா காமெடியாக போயிடாது அப்படிங்கிறத நான் போய் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆனாலுமே கொஞ்சம் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயம், மெத் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ட்ரக் அப்படின்னு சொன்னால் டேப்லெட்ஸ், அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ட்ரக்ஸுக்குள்ளே தான் வருது. அதனால் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்காது. மெத் அப்படின்னு சொன்னோன்னா ஆக்சுவலான ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னு இல்லைன்னா இந்த பவுடர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான மெத் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி வீடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்மோக்காக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம். எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை அடிக்ட் பண்ணுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஒரு பொருள் வந்து மெத்குள்ளே தான் சேருது. ஸோ அந்த மாதிரி மெத்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு குட்டியான அட்வைஸ் தான் இன்றைக்கி ஆட்டிடியூடில் இருக்க போகுது. அதையும் தாண்டி நம்ம ஏன் இந்த மெத்துக்கும் காமெடியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, விக்ரம் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த படத்தில் வந்து நம்மளோட கமல் சொல்லியிருப்பார், இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம குரங்கா மாறிடுவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரக்கோட பேர் சொல்லியிருப்பார், எரித்தோசைலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரக்கோட பேர். ஸோ அந்த ஒரு ட்ரக் இருக்கா ஒரிஜினலாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இருக்குது. அதே மாதிரி சிமிலரான ட்ரக்ஸுமே கூட நிறையா இருக்குது. அந்த ஒரு ட்ரக்ஸ் மூலியமாக அஃப்கோர்ஸ் குரங்கா மாறிடுவோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போது ஒரு ட்ரக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரக் இருக்குது. அந்த ஒரு ட்ரக்கோட பேரே வந்து சின்ன பசங்க கூட சொன்னால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு சாப்பாட்டு பொருளோட பேரை வச்சு அந்த ஒரு ட்ரக் அழைக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக சொசைட்டிலையும் அது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்கு, ஒரு தப்பான சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி தான் மக்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. தப்பாக தான், கரெக்டான ஒரு சேஞ்சே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு விழிப்புணர்வு. அதை தாண்டி நம்ம இன்றைக்கி ஹெல்த்தில் பேச போகிறது, செல்ஃப் கேரில் பேச போகிறது, சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிற மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு 4 விதத்தில் நம்ம பிரித்து அது எந்தெந்த ஃபுட்லேருந்து எடுக்கலாம், இதிலேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கும் ஆக்டர்ஸ், ஃபேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு மஜாவான காம்போஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை லேட் பண்ணிட்டோமோ, ஆரம்பிச்சிடலாம். ஸோ எஸ், அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை எதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருப்பீங்க. ஏன்னா ட்ரக்ஸ் பற்றி பேசும்போது அப்படியே இந்த ட்ரக்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குட்டியான தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரக்ஸோட பேர்லாம் சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம். ட்ரக்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பில்ஸும் இருக்குது, அதை தாண்டி நம்ம எடுத்துக்கிற மெத் ப்ராடக்ட்ஸும் கூட இருக்குது அப்படிங்கிறத இப்போவே ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இப்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது எதில் இருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் கேரில் இருந்து. ஸோ செல்ஃப் கேரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மல்டி விட்டமின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது. ஸோ மல்டி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து விட்டமின் ஏ, பி அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்தந்த ஏ, பி அப்படின்னு சொல்லப்படுற சில பல மல்டி விட்டமின்ஸ், ரொம்ப முக்கியமான மல்டி விட்டமின்ஸ் இருக்குது. நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கையில் எந்த மல்டி விட்டமின்ஸ் ஆக்சுவலாக தேவைப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு முக்கியமான 4 மல்டி விட்டமின்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது பில்ஸ் மூலியமாகவும் எடுத்துக்கலாம், சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக சாப்பாடு மூலியமாக எடுக்கும்போது அதோட சேர்ந்து ஒரு நியூட்ரிஷனான கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் உள்ளே வந்து உங்களோட பசியையும் தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபிட்னஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ஸும் கிடைக்குது, அப்படியே கார்போஹைட்ரேட்ஸும் கிடைக்குது, வயிறும் ரொம்புது, அதுக்கப்புறமா நம்மளோட ஃபிட்னஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஃபுட்ஸ் மூலியமாக இந்த ஒரு மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம போயிட்டு இதுதான் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது சாப்பாடு மூலியமாக இந்த மல்டி விட்டமின்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு இருக்கிற மல்டி விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது B12. ஸோ விட்டமின் B12 அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய அட்வர்டைஸில் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு மாவை குடிச்சிங்கன்னா B12 அதிகமாக இருக்கும், இந்த ஒரு சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டிங்கன்னா B12 அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைனா B12க்கு இந்த ஒரு ட்ரிங்க் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரை ப்ரமோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக B12 அப்படிங்கிறது வந்து எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட எனர்ஜியை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது கேலரிஸ் மூலியமாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன காலகட்டத்துக்கு தான். அதை தாண்டி வாழ்க்கை ஃபுல்லாகவுமே அந்த ஒரு எனர்ஜி கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கணும்னா அதுக்கான சப்ளிமெண்ட் நம்ம எடுத்தாகணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எனர்ஜியாக தான் இந்த ஒரு B12 இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து.
ஸோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம். நம்ம நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, தாவுறது, கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கிறது வரைக்குமே ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகி தான் ஆகணும். ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸுக்கு தேவைப்படுற ஒரு விட்டமினாக இருக்கிறது B12 அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா முக்கியமாக நம்ம இதுக்கு முன்னாடியே இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இம்யூனிட்டி சிஸ்டத்தை கரெக்டாக பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு B12 சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது சாப்பாடு மூலியமாக எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸாக இருக்கிறது க்ரீன் ஃபுட்னா என்ன ப்ரோ? பச்சை கலரில் இருக்குமா? ஆமாம், பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ கீரை வகைகளில் இருந்து B12 சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறது அதிகமாக இருக்குது. அதை தாண்டி ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் சோர்ஸாக கிடைக்கிறதுக்கு இந்த ஃபுட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபிஷ், மீன் கறி, அதுக்கப்புறமா சிக்கன், அப்படி இல்லைன்னா மீட், ஏதாச்சும் ஒரு மீட், ஓகேவா? சிக்கனு, மட்டனு, பீஃபு, அதோட மீட் கறிகள் அதுவுமே கூட B12க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி எக்ஸ், முட்டை, கரெக்டான ஒரு எக்கை சாப்பிட்டீங்கன்னாலே B12 கரெக்டாக மெயின்டைன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ B12 அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், லெவலாக இருக்கட்டும், எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாட்டை சாப்பிட்டு கரெக்டாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்கும், பழக்கப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்கும், omega-3 ஆர் ஃபிஷ் ஆயில். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, omega-3 அப்படி இல்லைனா ஃபிஷ் ஆயில் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான ஸ்கின் அலர்ஜிஸ்லேருந்து தடுத்துக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலாக நம்மளோட பிரெயின் செல்ஸ் இருக்குது இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு omega-3 அண்ட் ஃபிஷ் ஆயில் வந்து கரெக்ட் மெயின்டெனன்ஸில் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பிரெயினில் இருந்து தான் மற்ற விஷயம் எல்லாமே நடக்குது மக்களே. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்மளோட உடம்புல கையை தூக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன்னா தான் கை தூக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கோமாக்கு போனவங்களுக்குலாம் கையை தூக்கணும்னு யோசித்தாலுமே கூட தூக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பிரெயின் செல்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆகியிருக்கும். பிரெயின் டெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் செல்ஸ் வந்து ஏதோ ஒரு பகுதியில் ஸ்டக் ஆகி இருந்தால் தான் நம்மளால் அந்த கையை தூக்கணும் அப்படின்னு யோசித்தாலும் தூக்க முடியாது. அதுக்கப்புறமா ஃபிசியோதெரப்பி பண்ணி தான் தூக்க வைப்பாங்க. அதே மாதிரி தான் பிரெயின் செல்ஸ் கரெக்டான ஃப்ளோலையும் கரெக்டான பேலன்ஸ்லையும் இருந்துச்சுன்னா உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு குட்டியான நோய்களை கூட கரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட பிரெயின் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலே ஹெல்த்தி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு பிரெயின் செல்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும் மக்களே, ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், கரெக்டாக காய்கறி சாப்பிடுங்க. காய்கறி சாப்பிட வேண்டியது மஸ்ட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற சின்ன பசங்க கூட இப்போ கம்மியாயிட்டாங்க. அம்மா அப்பா கூட சரி ஓகே பையன் சாப்பிடல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெளியே இருந்து நிறைய ஃபுட் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஓகே, பையனை சாட்டிஸ்ஃபையாக வச்சுருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் வெஜிடபிள்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. வெஜிடபிள்ஸ் சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா நல்ல மீட்டு தான் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மீட்டில் ஒரு கம்ப்ளீட் சோர்ஸாக எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் கிடைக்குதுங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டியான சோர்ஸாக இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சோர்ஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸ், முட்டையிலேருந்து அஃப்கோர்ஸ் கிடைக்குது. அதையும் தாண்டி ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சகோதர மொழியில் தலப்பத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான மீன்கள் இருக்குது. அதில் வந்து முள் கம்மியாக இருக்கும், சதை அதிகமாக இருக்கும், தசை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மீன்களில் வந்து ஆயில் அதிகமாக இருக்கும். அதோட இன்சைட் ஆயில் அதிகமாக இருக்கும். வெளியால் நம்ம பொரிச்செடுக்கிற ஆயில் கிடையாது, உள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்சைட் ஆயில் அதிகமாக இருக்கும். அந்த ஆயில் மெயின்டைன்டாக இருக்கிற மீன்களை சாப்பிட்டோன்னா அதோட ஃபிஷ் ஆயில் அண்ட் omega-3 நமக்கு ரொம்பவுமே கண்ட்ரோல்டாக இருக்கும். அடுத்ததாக மஸ்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான் உடம்புல என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இரும்பு சத்து, அயன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக இந்த அயன் சத்து அப்படின்னு சொல்கிறது வந்து பலத்தை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட உடம்புல தேவையான அந்த ஒரு பிளட் ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு அப்புறமா கெரட்டின் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு விஷயம் இருக்குது. அதுவுமே கூட உங்களோட உடம்புல கரெக்டாக சுரந்து அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பகுதிகளுக்கு கரெக்டான விதத்தில் ஸ்ப்ரெட் ஆகணும்னா அதுக்கு உங்களோட அயன் சத்து அப்படி இல்லைன்னா இரும்பு சத்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயந்தான் மாதவிடாயில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறமா பசங்களுக்குமே கூட ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கு ரீசன், பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும்.
பிளட் ஃப்ளோ கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா தான் உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே டயர்ட் இல்லாமல் கரெக்டான ஒரு சில்னஸோட ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு உங்களோட பிளட் ஃப்ளோவை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது தான் அயன் சத்துள்ள சாப்பாடுகளை சாப்பிடுங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நியூட்ரிஷனாக இருக்கிறது ரெட் மீட். ஸோ சிகப்பு தசை கொண்ட ஒரு கறி அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீஃப், மட்டன் அந்த மாதிரியான கறிகள் தான். மீனை தாண்டி இந்த மாதிரியான கறிகள் தான் கரெக்டாக இருக்கும், சிக்கனையும் தாண்டி. ஸோ அதுக்கப்புறமா லீஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கீரை வகைகள் கிடையாது. இந்த லீக்ஸு, அதுக்கப்புறம் வந்து புடலங்காய், அந்த மாதிரி அந்த ஒரு லீஃபோட கலந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லையுமே கூட அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் மீட் அப்படின்னு வரும்போது ஒரு கம்ப்ளீட் சோர்ஸாக நம்ம ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டாலுமே கூட அயன் சத்து நிறையா இருக்குது. வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்டா தான் கொஞ்சமாக கூட இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாகவே தெரியும் என்ன மாதிரியான ஒரு பொருள் அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷயம் இதிலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜி, கரெக்டான ஒரு கேலரி சம்மந்தப்பட்ட ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா விட்டமின் சியிலேருந்து தான் கிடைக்குது. அதையும் தாண்டி உங்களோட உடம்புல வரக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, எந்த ஒரு வைரஸ் மூலியமாகவோ பாக்டீரியல் மூலியமாகவோ உங்களோட உடம்புல வர்ற எஃபெக்ட்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சோர்ஸாக இருக்குது. இந்த நியூட்ரிஷன் உங்களோட உடம்புக்குள்ளே வரும்போது அந்த நியூட்ரிஷன் கம்மியாயிரும். அது மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால சண்டை போடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக விட்டமின் சி அதிகமாக இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸ் கூட சண்டை போடுறதுக்கு தேவையான பவர் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரூட்ஸில் மோஸ்ட்லி விட்டமின் சி அதிகமாக தான் இருக்கும். ஸோ பழங்கள் சாப்பிடும்போது மோஸ்ட்லி விட்டமின் சி அதிகமாக தான் இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸுமே கூட விட்டமின் சி நிறைய அளவில் கிடைக்குது. ஸோ அதையுமே கூட கரெக்டாக சாப்பிடுங்க. உங்களோட மீலில் எப்படியுமே ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், ஒரு மீட் இருந்துச்சுன்னா தான் பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் கார்ப்ஸுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பன்னு பானை தாண்டி நம்மளுக்கு வந்து சோறில் இருந்து கிடைக்கிற கார்ப்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ், அது மட்டும் கிடையாது, நம்மளோட பனானா அப்படின்னு சொல்லப்படுற வாழைப்பழத்தில் இருந்து நமக்கு விட்டமின் சியும் கிடைக்குது, கார்ப்ஸும் கிடைக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும்போதும் நிறைய சோர்ஸஸ் இன்புட் ஆகுது. ஒரு ஃப்ரூட்டில் ஒரு சோர்ஸ் தான் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஃப்ரூட் அப்படின்னு வந்துட்டாலே விட்டமின் சி தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸுமே கூட, ரைஸுமே கூட, ஏன் மீட் அப்படின்னு வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஃபைபர், விட்டமின் சி, விட்டமின் B12, அதுக்கப்புறமா அயன் சத்து கூட இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட மீல்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆயிலையும் சுகரையும் தவிர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி ஃபேஷன் ஒரு குட்டியான ஹேக் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? எஸ், அப்படி இருக்கும்போது இது குட்டியான ஹேக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதையும் தாண்டி பாய்ஸுக்கு ரொம்பவுமே மஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோவில் தெரிகிற ஹேர் பேண்ட்ஸ், இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ஹெவியாக வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து எந்த ஒரு இடத்துக்கு மூவ்மெண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு இடத்த பொறுத்து தான் நம்மளோட க்ரோத் ஹார்மோன்ஸ் லெவல் அப் ஆகும். ஸோ உங்களோட ஹேர் வந்து கீழே இருக்குது அப்படின்னா சுருண்டு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது பிளட் ஃப்ளோ கரெக்டாக மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக வாரிட்டு ஒரு பேண்ட் போட்டு வச்சுக்குவீங்களா இருந்தால் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து மூமெண்ட்டில் இருக்குது, அதாவது ஹையில் இருக்குது, அப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களோட ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பேண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பேண்டில் டிஃப்ரெண்ட் டைப்பில் பேண்ட் இருக்குது. ஸோ உங்களோட முடி ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த பேண்டை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே ஹார்டாக இருக்குமா இருந்தால் இந்த பேண்டை யூஸ் பண்ணுங்கள், அதையும் தாண்டி கேர்லியாக இருக்குமா இருந்தால் இந்த பேண்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேண்ட் டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டில் இதை தேடுறது கஷ்டம் தான், ஆனால் தேடினால் சுகம் அதிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸ்டைலிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே மூஞ்ச கழுவுனதுக்கு அப்புறமா லைட்டாக வாரிட்டு உங்களோட பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக வாரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பேண்டை கலட்டிட்டு ஸ்டைலிங் பண்ணிங்கன்னா முடி மேலே நிற்கணும்னு எதிர்பார்க்குற நண்பர்களே, நானுமே கூட தான், முடி மேலே நிற்கணும்னு எதிர்பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ பேண்ட் ஒரு குட்டியான ஹேக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத வந்து நான் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஆட்டிடியூட் பகுதிக்கு வர போகிறோம், வாங்க போகலாம். ஸோ ஆட்டிடியூடில் நம்ம பேச போகிறது ரொம்பவுமே சீரியஸான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே பில்ஸ், அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ், இது எல்லாமே ட்ரக்ஸுக்குள்ளே தான் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நோ, அப்படி கிடையாது. மெத் அப்படின்னு சொல்லப்படுற பல ட்ரக்ஸ் இருக்குது. மெத் அப்படின்னு சொல்கிறது வந்து போதைப்பொருள் அப்படிங்கிறது தான். ஸோ போதைப் பொருளையுமே கூட பவுடர்ஸாக இருக்குது, வீடாக இருக்குது, ஸ்மோக்காக இருக்குது, அப்படியும் இல்லைனா ஆல்கஹாலாக கூட இருக்குது. அதையும் தாண்டி கெமிக்கல்ஸாக கூட இப்போது நிறைய இடங்களில் ட்ரக்ஸ் விற்கப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா, ஒரு இடம் பழகிருச்சுன்னா, அந்த ஒரு இடத்துல யார் ட்ரக்ஸ் வைக்கக்கூடாது, ட்ரக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைனா ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களே தான் ட்ரக்ஸை வெளியே கொண்டு வரவங்களாகவும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்கள் அப்படின்னு வரும்போதுமா இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், 2 பேருமே மோஸ்ட்லி வெளியே ரோம் பண்ணுறது அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் வெளியே சுற்றினா தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், 2 பக்கத்துலேயுமே ட்ரக்ஸ் அப்படின்னு வரும்போது லைட்டாக தான் அடிக்ட் ஆவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி தானே நான் பண்ணேன், வேணும்னு பண்ணல தானே, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வீட்டிலலாம் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களோட கைக்கு கொண்டு வந்து யாராச்சும் ஒருத்தர் ட்ரக்ஸையோ ஆல்கஹாலையோ மெத்தையோ கொடுக்குறாங்கன்னா அவங்க கரெக்டான ஒரு நபரே கிடையாது. ஸோ உங்களோட லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நிறைய இடத்துலேருந்து கிடைக்குது. நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ட்ரக்ஸுமே கூட ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கிறது கிடையாது இல்லையா? காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக தேவை. இப்போ ஆக்சுவலாக ஒரு சிகரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 150 to 200 வருது. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் சாப்பிட்லாம், ஏதோ ஒரு நியூட்ரிஷனை நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கலாம், அதாவது சாப்பிடலாம். ஓகேவா? அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு சிகரெட்டை இன்ஹேல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் இன்ஹேல் பண்ணலாம், இல்லைனா ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம், சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அந்த ஒரு விஷயம் அடிக்டடாக இருக்கிறது தான். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் வந்து அடிக்டடாக இருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஃபினான்ஷியலி வரும்போது அது ரொம்பவுமே தப்பு. ஏன்னா நீங்கள் உங்களோட காசை எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அப்படி இல்லைன்னா உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது, உங்களை ஒரு லாங் டேர்ம் நல்ல ஒரு விஷயத்துக்காக புஷ் பண்ணுதோ அதுக்காக செலவழிச்சிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து அதை தாண்டி ஓகே இந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உட்காந்த இடத்துல நான் சொர்க்கத்தை காண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அந்த ஒரு காசை செலவழிச்சிங்கன்னா அந்த காசு திரும்ப கரெக்டான விதத்தில் வராது, தப்பாக தான் வரும், தப்பாகவே போயிடும். அது ஒரு விஷயம். அதை தாண்டி உங்களோட அந்த ஒரு ட்ரக் இன்ஹேலிங் அந்த ஒரு விஷயத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களை சார்ந்தவங்க, உங்களை சாராதவங்க கூட. ஏன்னா உங்களை சார்ந்தவங்க வந்து மோஸ்ட்லி எப்படி அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்களே கான்ஷியஸாக ஹர்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்காது, அந்த ஒரு ட்ரக்ஸ் எடுத்தவரோட கான்ஷியஸ். உங்களுக்கு ட்ரக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நபராக இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு கான்ஷியஸில் நீங்கள் போயிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுவீங்க. அதனால் நடக்கிற பல விஷயங்கள் ரொம்பவுமே மோசமாக இருக்கும். அதை தாண்டி அன்கான்ஷியஸாக நீங்கள் வந்து வெளியே இருக்கிற நபர்களை வந்து எப்படிலாம் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொசைட்டியை செதற விடுற மாதிரியான ஒரு வேலை பார்க்குறீங்க. ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கத்துறது, இவங்களுக்கு கத்துறது, அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஏறுறது, அவங்களோட ஃபேமிலி முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்துறது, ஊனா யாருக்கிட்டேயோ போய் சண்டை போடுறது, இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும் ஆக்சுவலாக? ஸோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்மளாகவே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ காசு இருந்தால் இப்போ ஒரு 25,000 கொடுத்து இவ்வளோ மாதம் செலவழித்தோன்னா நம்ம வந்து இவ்வளோ ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ஒரு மெத் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா இருந்தால், அதே காசை வச்சு ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யாருக்கோ ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட ஃபோனே இல்லையா இருக்கும் ரொம்ப நாளாக, ஆனால் அந்த ஒரு காசை வச்சு நீங்கள் மெத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இருக்கலாம், அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது ஒரு அடிக்ஷன். ஓகே, அது ஒரு ட்ரக்ஸாக இருக்கலாம், அது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், அது ஒரு சாப்பாடாக இருக்கலாம், அப்படின்னு இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுகர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதுக்கோ அடிக்ட் ஆகியிருக்கிறது தான். உங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ், நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த ஒரு இடம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னா அதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். அதை தாண்டி வெளியே போனால் தான் உங்களுக்கு சேஞ்சுக்குள்ளேயே வர முடியும். ஸோ நான் இதில் ட்ரக்ஸை மெயினாக கொண்டு வரதுக்கு ரீசன், இது எல்லாத்துல இருந்துமே கூட தப்பிச்சிடலாம். ட்ரக்ஸில் இருந்து உங்களால் தப்பிக்கவும் முடியாது, உங்களை சார்ந்தவங்களுக்கும் கேடு, உங்களை வெளியே இருக்கிறவங்களுக்கும் கேடு தான். ஸோ நாட்டுக்கும் கேடா வீட்டுக்கும் கேடா வாழ்கிறதுக்கு பதிலாக
புரியுதா? ஸோ முடிஞ்ச வர ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் உங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்தால் தான் உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும்னா வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு உங்களோட சேஞ்சுக்காக போராட ஆரம்பிங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெயின் மலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் ஆர்டிஸ்ட் இருக்கார். ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் தான் இருக்கார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கும். செலூன்லலாம் இவரோட ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்கும். ஸோ அவர் தான் இன்றைக்கி எடுத்துக்காட்டில் இருக்கார். போயிட்டு பார்த்துடலாமா? ஸோ ஜெயின் மலிக் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தான். ஸோ நீங்கள் இவர் தான். இந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது யோசிக்கிறாங்க, நம்ம செலூன் கடை அண்ணாவோட பையன், இவர் ஃபோட்டோவை தான் முன்னாடியே ஒட்டி வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு எல்லா செலூன் கடையிலையுமாப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருக்கும். ஸோ எஸ், மோஸ்ட்லி எல்லா செலூன் கடையிலையுமே இவரோட ஃபோட்டோ இருக்கும். சரியா? இவரோட ஃபோட்டோ இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவுமே பார்க்க அழகாக இருக்கும். இது ரொம்பவுமே யங்காக இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் முன்னாடியிலேருந்தே ஒரு மியூசிக்கல் பேண்டில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இவரோட சாங்ஸ் எல்லோரும் நிறைய பேர் கேட்டு பழகிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது பார்க்கவுமே ரொம்ப அழகான ஒரு பையன் தான். இப்போ இருக்கிற லுக் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சொசைட்டி சேஞ்ச் ஆகிறது போது இவருமே கூட சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய லுக் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க நல்லாவும் சம்டைம் இருந்திருக்கு, கொஞ்சம் நமக்கு அன்ஈஸியாகவும் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இதில் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறதுக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயம் கிடையாது. இவர்கிட்ட இருந்து இதை தான் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ மாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக இவருக்கு ஒரு நோய் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்க்க இந்த ஒரு ஃபோட்டோவில் ரொம்பவுமே சின்ன பையன் மாதிரி கொஞ்சம் சப்பியாக குழுன்னு இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒல்லியாகி அவரோட உடம்புல இருக்கிற முள் சதையெல்லாம் வெளியே தெரியல அளவுக்கு ஒல்லியாகி இருக்கிறாரு சம் ஃபோட்டோஸில். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுக்கு ரீசன் இவர் சம்டைம்ஸ் 3-4 நாட்கள் கூட சாப்பிடாமல் அப்படியே இருந்துருவார். இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்லேருந்து லீவ் ஆகும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு இவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவரோட பேண்டில் இருக்கிற ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்லியிருக்காரு, இப்படி தான் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு ட்யூட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தார், இப்படி தான் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, இதனால் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால் வந்து சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரியான இவருக்கு ஒரு ஈட்டிங் டிஸார்டர் இருந்திருக்கு. வாட்ஸ் தட்? ஸோ இவருக்கு வந்து சாப்பிடாமல் 2-3 நாள் ஒரே அடியாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸார்டர் இருந்திருக்கு. ஆக்சுவலாக இவரோட ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சம்திங் ஐ இஸ் நெவர் டாக்ட் அபவுட் இன் பப்ளிக் பிஃபோர். நான் இதுக்கு முன்னாடி வந்து இதை பப்ளிக்கில் பேசுனதே கிடையாது. பட் விச் ஐ ஹேவ் கம் டு டேர்ம்ஸ் வித் சிங் லீவிங் த பேண்ட். நான் வந்து பேண்டில் இருந்து வெளியாகினதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ் தட் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஈட்டிங் டிஸார்டர். எனக்கு வந்து ஒரு ஈட்டிங் டிஸார்டர் வந்துருச்சு. I wasn't as tough. I had any concerns about my weight or anything like that. எனக்கு வந்து பேண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னோடய வெயிட்டை பற்றியோ என்னோடய ஹெல்த்தை பற்றியோ பெருசாக கன்சர்னே இருக்கலை. அதனால் நான் அதுக்கு தேவையான சாப்பாடோ அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு இருக்காரு. I do just go for days, sometimes 2 or 3 days straight without eating anything at all. நான் வந்து சம்டைம் சில நாட்கள் சாப்பிடாமல் இருப்பேன், 2-3 நாட்கள் கூட இருந்திருக்கேன் ஒன்றுமே சாப்பிடாமல் அப்படின்னு இருக்காரு. It got quite serious out of at the time I didn't recognize it for what it was. ஒரு நாள் எனக்கு வந்து இது ரொம்ப சீரியஸாக போயிருச்சு. அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை இது எதனால் சீரியஸ் ஆச்சு அப்படிங்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஒரு ஈட்டிங் டிஸார்டர் இருந்திருக்கு, அதனால் இவர் சாப்பிடாமலே இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஓகே எனக்கு பசிக்கலை அப்படின்னு சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக தான் உண்டாகும். இவருக்குமே கூட பசிக்காதனால தான் இவர் சாப்பிடாம இருந்திருக்காரு. சரி ப்ரோ, பசிச்சா தானே சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இருக்கும். அதுக்குன்னு 2-3 days பசிக்கலை அப்படின்னு இருந்துட முடியுமா? ஆக்சுவலாக அப்படி பசிக்கலைன்னா உங்களோட உடம்புல உள்ள அந்த ஒரு பாக்டீரியல்ஸ் எல்லாமே உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற செல்ஸையே சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிறது அப்படின்னு தான் உண்மை. நீங்கள் வந்து எப்போவோ ஒரு நாள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்போவோ ஒரு நாள் சாப்பிடாமலே இருந்து பார்ப்போமே அப்படின்னு இருந்திருப்பீங்க. அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கிற டேஸில் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். அதனாலேயே நீங்கள் இப்போ சாப்பிடாமல் இருக்கீங்களா இருக்கும். அப்படி இல்லைனா காசு இல்லைன்னு சாப்பிடாமல் இருக்கீங்களா இருக்கும். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சாப்பிடாமல் இருக்கீங்களா இருக்கும். தப்பு ப்ரோ, ரொம்ப தப்பு. ஸோ நியூட்ரிஷன் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உங்களோட அந்த ஒரு ஈட்டிங் சைக்கிள் கரெக்டாக இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் போகும்போது இது ஒரு டிஸார்டராலாம் உங்களுக்கு தெரியாது. இவருக்குமே கூட அப்படி தான் இருந்திருக்கு. ஈட்டிங் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் இருந்திருக்கிறது இவருக்குமே தெரியலை. ஆனால் ஆக்சுவலாக இது ரொம்ப சீரியஸ் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் நிறுத்தி அதுக்கப்புறமா டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இப்படி ஒரு டிஸார்டர் அவர்கிட்ட இருக்குது. அவர் சாப்பிடாமல் இருந்தனால அவரோட
பாடி இவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பேண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவர் சாப்பிடாம இருந்திருக்கேன் அப்படின்னு தான் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேண்டில் இருக்கும்போது அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்காரு. அவங்க வந்து எப்படியோ இவரை புஷ் பண்ணி சாப்பிட வச்சு தான் ஆகணும். பேண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இவர் ரொம்ப லோன்லி ஆகியிருக்காரு, அதாவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. அதனால் சாப்பாடுகள்லாம் இவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இவர் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாகவே நிறுத்தியிருக்காரு. ஸோ நீங்களுமே கூட சரி ஓகே சாப்பிடலனாலும் ஓகே தானே, நமக்கு என்ன பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்னு விட்டுட்டு இருந்துடாதீங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா 2-3 நாள் கூட நீங்கள் சாப்பிடாமல் இருந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மர்கையா தான். ஸோ அதை மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ ஜெயின் மலிக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. கரெக்டான டைமுக்கு கரெக்டான சாப்பாடை சாப்பிடுங்க. சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கூட நம்ம இதுக்கு முன்னாடியே எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அப்படி இல்லைனா மீட்ஸில் இருந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? ஓகே நண்பர்களே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறதுக்கான நேரம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபேஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ ஃபேஷன் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ஹெல்த் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா ஆட்டிடியூட் அப்படின்னு வரும்போது சே நோ டு ட்ரக்ஸ், தட்ஸ் இட். அப்புறம் ஜெயின் மலிக், ஸோ நீங்களுமே கூட யாராக இருந்தாலுமே சரி, சாப்பாடு ரொம்ப மஸ்ட்டு. அதை கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ருங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சலு. இன்னொரு வாரமும் வருவேன் நண்பா. ஸோ அது வரைக்கும் போயிட்டு வாங்க, டாட்டா.